கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். இந்த வசனத்து மூலமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமாக எண்ணாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். சிட்சிக்கிறார் அப்படின்னா, சிட்சை அப்படின்னு என்ன? சோதனை. அப்போ கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவரை தான் சிட்சிக்கிறார். ஒரு தகப்பன் தான் அதிகமா நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் யாரிடத்துல ரொம்ப அன்பா இருக்கிறாரோ அவங்கள சிட்சிக்கிறாருன்னு சொல்லி இந்த வசனத்துல போட்டிருக்கு. இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம தாவீதோட வாழ்க்கையை பார்க்கலாம். தாவீதை பத்தி கர்த்தர் சொல்லும் போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றதாக கண்ட அந்த தாவீது சாதாரணமா அவர் ராஜாவா ஆகல. ராஜா ஆன பிறகு அவருடைய குமாரனால சவுலால அப்படி அவர் ரொம்ப நெருக்கப்பட்ட சூழ்நிலையில வனாந்திரத்துல அலைஞ்சு திரிஞ்சு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. எதுக்கு அவருக்கு அந்த கஷ்டம் வந்துச்சு? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர் தானே அவருக்கு எதுக்கு அந்த கஷ்டம் வந்தது? அதான் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தர் யாருக்குள்ள இருந்து அன்பு புரிகிறாரோ அவங்கள நான் சிட்சிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அது போலதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைய இடத்துல அந்த சவுல் மூலமாகவோ அப்சலோம் மூலமாகவோ அவருக்கு நிறைய சோதனைகள் சிட்சைகள் வந்துச்சு. ஆனா அதுல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து அவர் ராஜாவா உயர்த்தினார். அது போல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அனுமதிக்காம கர்த்தருடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. எல்லாமே கர்த்தர் நன்மையாக நமக்கு மாற்றி தருவார். அப்போ சோதனைகள் வருது, பாடுகள் வருது அப்படின்னா கர்த்தர் நம்ம மீது மிகுந்த அன்பாய் இருக்கிறார் சொல்லி இந்த வசனத்தின் மூலமா நம்ம அறிந்து கொண்டோம். நம்மளும் கர்த்தர் மீது அன்பா இருந்து அவருக்கு சாட்சிகளாய் வாழ்வோம்.